ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவராகிய தேவன் ஜெம் டிவி மூலமாக உங்களை சந்திக்கும்படியாக செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய காரியத்திலே நிச்சயம் இருக்கிறது. அந்த நிச்சயமான காரியங்கள் உனக்கு செய்யப்படுகிறது. ஒரு மகளை நிச்சயம் பண்ணும் பொழுது அந்த மகளுடைய வாழ்க்கையிலே திருமணங்கள் நடக்காமல் போனால், ஆமேன், எத்தனை வேதனைகள் போராட்டங்கள் இருக்கிறது. நிச்சயம் பண்ணுவது எதற்காக? இந்த மகனும் இந்த மகளும் இவர்கள் ஒரே சரீரமாய் அவர்களுக்காக திருமணத்துக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அதே போன்று தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. நிச்சயம் பண்ண அந்த பிள்ளைகளை திருமணங்கள் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர், ஆமீன், அவர்களுடைய நம்பிக்கையிலே வீண் போகாதபடியாக செய்து முடிக்கின்றார். அதே போன்றுதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உன் கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகமோ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடியாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னு சொன்னால் ஜபம். ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஜபத்தோடு கூடவே ஆண்டவரை தேடும் பொழுது, ஜபத்தோடு தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன். எனவே நான் உனக்கு பெரிய நன்மைகளை செய்கிறபடினாலே என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாத அறியாத காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். எதை நோக்கி நாம் பார்க்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவரை துதிக்கிறோமா? தேவனை ஆராதிக்கின்றோமா என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் அது கிடைக்காமல் போகிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரை துதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அங்கே கடலிலே சீஷர்கள் படகிலே செல்லும் பொழுது அங்கே பயங்கள் உண்டாக்கப்படுகிறது. இயேசு இவர்கள் குரலை கேட்டு இறங்கி வருகிறார். இயேசுதான் என்பதை அவர்கள் நம்பவில்லை. இயேசு கிட்டே வரும் பொழுது, இயேசுவாய் இருந்தால் என்னையும் அழைத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பேதுருவை இயேசு அழைக்கிறார். அவரும் தண்ணீர் மேல் நடந்து வந்தார். அங்கே அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த தண்ணீர் மேல் நடந்து வந்தார். அவர் தண்ணீரை கீழே பார்க்கும் பொழுது அவர் உள்ளே முழுகி போனார். இயேசு கரம் பிடித்து, ஆமீன், அவரை தூக்கினார். ஆமீன். நம்பிக்கை வேண்டும். இயேசுவின் மேல் நம்பிக்கை இருந்தால் நாம் விழுந்து போவதல்ல, நாம் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். காற்றையும் கடலையும் அதற்றின ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கின்ற காற்றையும் கடலையும் உண்டாக்கி எரிச்சலை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் ஆவியை ஆண்டவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்புங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஆராதிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆவியானவரே, கர்த்தாவே, இன்றைக்கு ஜெம் டிவி மூலமாக நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற
தேவ செய்தியை கேட்ட அருமையான பிள்ளைகளோடு கூடவே கரம் தாங்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் இயேசுசாமி, அப்பா, இந்த பரிசுத்தமான நல்ல வேளையில் ஜெம் டிவி மூலமாக கர்த்தாவை கேட்ட அன்பு பிள்ளைகளோ நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை இறங்கட்டும். கர்த்தாவே, அவர்களுக்குள் நம்பிக்கை வரட்டும். அந்த நம்பிக்கையே பெரிய காரியங்களை செய்ய உதவியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.